Good morning, praise Lord. Welcome to this video. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ராவீனஸ் ஃபர்டிலைசேஷன் மெத்தட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் இருக்கிறத பார்க்கலாம். இப்போலாம் எல்லாம் ஒரு கஷ்டமான இது இருக்குது. இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா நான் அதான் ஒரு வில்லேஜ்லேருந்து பெரிய ஃபேமிலியிலேருந்து நான் வந்திருக்கேன். அதில் நான் பார்த்த கற்றுக்கொண்ட பாடத்தில் இது ஒன்று. சரி, இது என்னுடைய கிராண்ட் டாட்டருடைய டெஸ்ட்டு பேப்பர். ஸோ இங்கே ஐடாஸ் கடை ஸ்கூலில் அவள் படிச்சுட்டு இருந்தா. அப்போ அவள் எழுதக்கூடிய டெஸ்ட்டு பேப்பர்ஸ் இது அவங்க இப்போ இங்கிலாந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த டெஸ்ட்டு பேப்பர்ஸை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ யூஸ்வலாக ஆஸ் அ டீச்சர் நான் அதுமாரி ஸ்கூல் பாடங்கள் என்ன சொல்கிறாங்க, அங்கே இப்போல்லாம் என்ன சொல்லித்தராங்க அப்படியெல்லாம் நான் ஸ்டடி பண்ணுறது வழக்கம். ப்ளஸ் டூவில் பாடங்கள் என்ன, அல்லது அதுக்கும் முன்னாடி உள்ள பாடங்கள் என்ன, எலிமெண்ட்ரி ஸ்கூல் பாடங்கள் என்ன, நாங்கள் படிக்கும்போது என்ன இருந்தது, இப்போ என்ன இருக்குது அப்படின்லாம் நான் ஸ்டடி பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் 3ஆம் கிளாஸில் தான் ஏபிசிடியே ஆரம்பித்தோம். இப்போ 3 வயசுலேயே எல்கேஜிலேயே ஆங்கில பாடங்கள் சொல்லித்தரப்படுது. எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா என்னுடைய டாட்டருக்கே அவகிட்ட எப்பயுமே ஆங்கிலத்திலேயே பேசுங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு டீச்சர் தான். எப்பவுமே ஆங்கிலத்திலே தான் நான் பேசணுன்னா நானே ஆங்கில புலி எல்லாம் கிடையாது. அது போல் எனக்கே இங்கிலீஷ் தெரியாதுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வேறு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ்னு ஒன்று கிடையாது அப்படின்னு. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்வேன் அதை பற்றியெல்லாம். ஏன்னா இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி தான் வில்லேஜ் சில்ட்ரன். அதனால் ஆங்கிலத்தில் என்னால் பேச முடியல அப்படியெல்லாம் நீங்கள் வருத்தம் கொள்ள தேவையில்லை அப்படின்லாம் நான் சொல்வேன். ஸோ இந்த கிராண்ட் டாட்டரை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா நேபாளியாக இருக்கிறதுனால நம்மக்கிட்ட தமிழில் எதுவும் சொல்ல மாட்டாள். சர்வெண்ட்டு அவங்கக்கிட்ட எப்பயுமே கூட இருக்கவங்க கிட்ட தமிழில் பேசுவா. ஆனால் எங்கிட்ட எல்லாம் தமிழில் பேச மாட்டாள். அதுபோல் நானும் அந்தளவுக்கு அவகிட்ட பேசுகிற அளவுக்கு கூட எனக்கு பேசிட்டே இருந்தால் தானே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட வரும். அதுபோல் ஆனால் ஐ டோன்ட் பிலீவ் அதுமாரி இங்கிலீஷில் தான் பேசணும். பிள்ளைங்கள அதான் அம்மானு கூப்பிடாது, மம்மின்னு தான் கூப்பிடும், அப்படிலாம் இருக்கு. அதுபோல் ஆனால் ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் ஷீ இஸ் லேர்னிங். அது மாதிரி நான் அவளோட டெஸ்ட் பேப்பர்ஸ் மொத்தத்தையும் வாங்கிட்டு அதை படிக்கிறது அந்த வேலையாக வச்சுட்டுக்கிறேன். ஸோ ஹவு வி வேல்யூ அவர் சில்ட்ரன், ஹவு வி வேல்யூ அவர் செல்ஸ், ஹவு வி வேல்யூ அவர் கிராண்ட் சில்ட்ரன், அதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு கிராண்ட் சில்ட்ரன்லாம் கிடைக்கும். ஹவு வி ட்ரீட் தெம். ஸோ நம்மளை பேரண்ட்ஸ் அடித்தாங்க அப்படிலாம் நமக்கு குறைகள் இருக்குது நம்ம லைஃப்பில். நம்ம அதே தப்பை நம்முடைய சந்ததியினருக்கும் நம்ம செஞ்சாக்கா, ஸோ அதே மிஸ்டேக்கை தான் நம்ம திரும்ப செய்கிறோம். ஸோ we're not learning from our own past. ஸோ இது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.